அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். ஒரு பெண் வந்திருந்தாங்க. 35 வயசு ஆச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு. 2 குழந்தைங்க இருக்கு. ஹஸ்பண்ட் வந்து அப்ராட்ல வேலை பார்க்குறாரு. குழந்தைங்க கூட வீட்ல அவங்க தனியா இருக்காங்க. அவங்க தான் எல்லா விஷயமும் மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு திடீர்னு ஒரு படபடப்பு வந்து, பதட்டம் வந்து, ஹார்ட் பீட் அதிகமாயிட்டு, திடீர்னு வேர்க்குது. எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. நெஞ்சில கட்ட போட்டு அடைச்ச மாரி இருக்கு. ஒரு விதமான பயம் வந்து வந்துகிட்டே இருக்கு. அவங்களுக்கு வந்து எதிர்காலத்த பத்தி பயம் இருக்கு. பொருளாதார சிக்கல் இருக்கு எனக்கு. என் ஹஸ்பண்ட் வந்து வெளிய இருக்கிறதுனால, எனக்கு வந்து இங்க தனியா இருக்கிறதுக்கு பயமா இருக்கு. 2 குழந்தைங்களையும் நான் தான் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வரேன். வண்டியில போகும்பொழுது பயமா இருக்கு. ஏதாவது ஆயிடுமோன்னு ஒரு பதட்டமா இருக்கு. என்னால நிம்மதியா இருக்கவே முடியல. தூங்கவே முடியல அப்படின்னு சொன்னாங்க. அவங்க டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணியிருக்காங்க. இசிஜி, எக்கோ, பிளட் டெஸ்ட், சிடி ஸ்கேனு எல்லாமே எடுத்திருக்காங்க. எல்லாமே நார்மலா தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் டாக்டர் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு மனக்கவல பிரச்சனை இருக்கு. பதட்ட நோய் இருக்கு. நீங்க ஒரு சைக்காலஜிஸ்ட்ட கன்சல்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கன்சல்டேஷனுக்காக என்கிட்ட வந்தாங்க. அவங்க கிட்ட டீட்டெயிலா கேட்கும்பொழுது, அவங்களுக்கு எதிர்காலத்த பத்தி பயம், பதட்டம், பொருளாதார சிக்கல், தனியா இருக்குமே, தனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்ற தேவையில்லாத சிந்தனைகள், ஹஸ்பண்ட் வெளிநாட்டுல இருக்காரு. அவருக்கு அங்க ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா, என்ன பண்றது? அப்படின்னு ஒரு பயம். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்பொழுது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அப்படின்ற ஒரு பயம். ஸோ, இந்த மாதிரி பலவிதமான எதிர்மறை எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸ் வந்து அவங்க மைண்ட் வந்து ஆக்குபை பண்ணிட்டு இருந்தது. அவங்களுக்கு ப்ராப்பரான கவுன்சிலிங் அண்ட் சிம்டமேட்டிக் ஹோமியோபதிக் மெடிசின்ஸ் வந்து குடுத்தாச்சு. அந்த குடுத்ததுக்கு அப்புறம் ஒரு கன்டினியூயஸ் கவுன்சிலிங் கிட்டத்தட்ட ஒரு 7, 8 செஷன் அவங்களுக்கு வந்து பிஹேவியர் தெரப்பி கவுன்சிலிங்கும், டாக் தெரப்பியும் குடுத்ததுக்கு அப்புறம், அவங்க அந்த பதட்ட பிரச்சனையிலருந்து வெளிவந்து இப்போ ஹேப்பியா இருக்காங்க. ஸோ, இந்த மாரி பயம், பதட்டம், தேவையில்லாத மனக்கவலை, தேவையில்லாத எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள் இந்த மாரி இருக்கு அப்படின்னா, நீங்க தயங்காம கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டு சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, பீடி நோய், பய நோய்ன்னு சொல்லுவாங்க. அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவந்து சந்தோஷமா வாழலாம். ஸோ, இந்த மாரி உங்களுக்கோ அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்காவது பயம், பதட்டம், டென்ஷன், அதிகமான வேர்வை, படபடப்பு, தூக்கம் இல்லாம இருக்கிறது, இந்த மாரி பிரச்சனை இருக்கு அப்படின்னா, நீங்க தயங்காம கவுன்சிலிங் அண்ட் சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, இந்த பிரச்சனையிலிருந்து சந்தோஷமா வெளிவந்து ஹேப்பியா இருக்கலாம். நன்றி, வணக்கம்.